பொதுவாக நம்முடைய எல்லோர் வீடுகளிலும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும். ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு மாதிரி காக்கைக்கு சாப்பாடு வைப்பீங்க. நீங்கள் எப்படி வைத்தாலும் சரி, ஒரு வாயில்லா ஜீவனின் பசியை ஆற்றினால் அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும். இருந்தாலும் நம்முடைய இந்து சாஸ்திரப்படி காக்கைக்கு சாதம் வைப்பது பற்றிய சில வழிமுறைகளை நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். அதையெல்லாம் பின்பற்றும் போது நம் குடும்பத்திற்கு இன்னும் நல்லது நடக்கும், இன்னும் புண்ணியமும் சேரும். காகத்திற்கு சாதம் வைப்பதில் நாம் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் என்ன, அதை எப்படி திருத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். கணக்கு பார்க்காதீங்க. தினம் தினம் காகத்திற்கு சாப்பாடு வைங்க. எந்த நேரத்தில் எப்படி வைத்தாலும் அது தவறு கிடையாது. ஆனால் காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சாதத்தில் எச்சில் படுவதற்கு முன்பாகவே உங்கள் வீட்டில் சமைத்த சாதத்தை காகத்திற்கு வைத்து விடுங்கள். தினமும் வைக்க முடியாதவர்களாக இருந்தாலும் மாதம் தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, அஷ்டமி திதி, நீங்கள் பிறந்த கிழமை இருக்கும் அல்லவா, அந்த கிழமை, இந்த நாட்களில் எல்லாம் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நற்பலன்களை தேடிக் கொடுக்கும். காகம் எச்சில் இலையிலிருந்தும் எடுத்து சாப்பிடும், அசைவ எச்சிலும் சாப்பிடும். இப்படி எல்லாவற்றையும் காகம் தானாக தேடி போய் சாப்பிடும் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு உங்கள் தட்டில் மீதம் இருக்கும் எச்சிலை கொண்டு போய் உங்கள் கையால் காகத்திற்கு வைக்காதீங்க. அது மிகவும் பாவம். காகத்திற்கு நாம் சமைத்த உணவைத்தான் வைக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. பிஸ்கட் இல்லை மிக்சர் அல்லது வேறு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களையும் கூட வாங்கி வைத்து தினம் தினம் காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களை காகத்திற்கு போடும் வழக்கத்தையும் வைத்து கொள்ளலாம். காகம் தவிர மற்ற பறவைகளும் அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது நம் குடும்பத்திற்கு கோடான கோடி நன்மையும் புண்ணியமும் வந்து சேரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதுவும் பறவைகள் அதிகாலை 6 மணிக்கு முன்பு எழுந்து இரை தேடும். அந்த சமயத்தில் அதன் பசியாற்ற உங்கள் கையால் இரை போட்டால் கோடி புண்ணியம். அதே போல காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் எள் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைத்தால் நம்முடைய பித்ருக்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அமாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க மறக்காதீங்க. சாஸ்திரங்கள் அனைத்தும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நன்மைக்காக மட்டுமே. குதர்க்கமாக பேசுபவர்களுக்கு ஆன்மீகமும் இல்லை, சாஸ்திரமும் இல்லை. நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன இந்த விஷயங்களை பின்பற்றி பலன் பெறலாம். நன்றி.